ஹலோ காய்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம HTML-ஓட CSS எப்படி லிங்க் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஜஸ்ட் நான் என்னோட ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். VS Codeல இங்கே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா, இப்போது இது என்னோட HTML ஃபைல். ஓகேங்களா, இந்த HTML ஃபைலை நான் என்னோட பாய்லர் பிளேட்டை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு இப்போது இதுதான் என்னோட HTML பாய்லர் பிளேட். இது கூட நான் வந்து CSS-ஐ லிங்க் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அதுக்காக நான் CSS-க்காக ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். style.css. ஓகேங்களா, அதோட எக்ஸ்டென்ஷன் வந்து CSS அப்படின்னு இருக்கணும். நல்லா பாருங்கள், இந்த மாதிரி .css-ல க்ரியேட் பண்ணிக்கோங்க. என்டர் கொடுத்துட்டு அப்படின்னா CSS ஃபைல் க்ரியேட் ஆயிரும். இப்போது இந்த CSS ஃபைலை நான் என்னோட HTML டேக் கூட லிங்க் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த ஹெட் டேக் இருக்கு இல்லையா, இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே எண்ட் ஆகுது கரெக்டாக. ஸோ இது எண்ட் ஆகிறதுக்கு மேலே நல்லா பார்த்துக்கோங்க, டைட்டிலுக்கு கீழே லிங்க் அப்படின்னு ஒரு டேக் இருக்குது HTML-ல. ஸோ அந்த டேக்கை போட்டு என்டர் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா, இந்த டேக் ஓப்பன் ஆயிரும். ஓகேங்களா, இது வந்து ஒரு செல்ஃப் க்ளோசிங் டேக். இந்த இடத்துல href அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். ஓகேங்களா, இந்த இடத்துல hrefல இந்த டபுள் கோட்ஸ் உள்ள நம்மளோட CSS ஃபைல் எங்கே இருக்கோ அதோட லொக்கேஷன் கொடுக்கணும். என்னோட CSS ஃபைல் இதே ஃபோல்டரில் தான் இருக்குது. அதனால் நான் style.css கீழே அதுவே காட்டுது பாருங்கள். என்டர் கொடுத்தோன்னா style.css சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா CSS கூட என்னோட HTML ஃபைல் வந்து கம்பைன் ஆயிரும். ஓகேங்களா, இப்போது நான் இங்கே எந்த கோட் CSS ரைட் பண்ணனாலையும் அது HTML-ல கரெக்டாக ஒர்க் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு H1-ல ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், H1-ல ஹலோ வேர்ல்ட். ஓகேங்களா, இது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுறதுக்காக நம்ம style.css-ல ஒரு CSS ரைட் பண்ணி பார்க்கலாம். H1 டேக் கலர் க்ரீன். ஓகேங்களா, ஓகே சேவ் பண்ணிட்டேன். இப்போது நான் என்னோட HTML பேஜை ரன் பண்ணுறேன் லைவ் சர்வரில். ஓப்பன் வித் லைவ் சர்வர். பார்த்தீங்களா, ஹலோ வேர்ல்டு அப்படின்னு வந்திருக்கு க்ரீன் கலரில். நான் இப்போது இந்த இந்த லிங்கை வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். Ctrl/ ப்ரெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு இப்போது பார்க்குறேன். பார்த்தா தெரியும் ஹலோ வேர்ல்டு அப்படின்றது பிளாக்ல இருக்குது. H1 டேக் என்னவோ அது மட்டும் வந்திருக்கு. பட் ஆனால் நான் இதை லிங்க் பண்ணிவிட்டு இதை லிங்க் பண்ணி சேவ் பண்ணிவிட்டு CSS-ல கோட் எழுதியிருக்கேன் கரெக்டாக. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் க்ரீன் கலரில் வந்திருக்கு. அப்போது நம்ம CSS வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ CSS எப்படி லிங்க் பண்ணுறதுன்னு இப்போது தெரிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம CSS-ல சில பேசிக்கான விஷயம்லாம் பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ CSS-ஓட சின்டாக்ஸ் பார்க்கலாம். இதுதான் style.css கரெக்டாக. இது நம்மளோட CSS ஃபைல். ஓகேங்களா, இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து H1 அப்படின்னு ஒரு டேக்கை தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த index.html-ல எந்த டேக்கை வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். நான் p டேக் இருக்குது, அப்புறம் வேறு என்ன போல்டு டேக் இருக்குது, அந்த மாதிரி நிறைய டேக்ஸ் இருக்குது கரெக்டாக. நான் HTML-ல என்னென்ன டேக்லாம் சொல்லி கொடுத்தனோ எந்த டேக்காக இருந்தாலும் இந்த இடத்துல அந்த டேக்கை நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போது எக்ஸாம்பிளுக்கு நான் p டேக் போட்டு இதோட கலர் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஒரு கோலன் போட்டுட்டு அந்த கலர் என்ன கலர், ரெட் அப்படியா, ஓகே ரெட் போட்டுக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் போய் பார்த்தேன் அப்படின்னா வரல கரெக்ட். நம்ம வந்து p டேக்னா பேராகிராஃப் எதுவுமே இல்லையே, அதனால தான் அப்படி. 1 செகண்ட். p டேக்கில் நம்ம ஏதாவது ஒரு பேரா. ஓகேங்களா, ஓகே சேவ் பண்ணிவிட்டு இப்போது பார்க்கலாம். பார்த்தீங்களா, p டேக் வந்து ரெட் கலரில் வந்திருக்கு. ஸோ இப்படி தான் பண்ணணும். இதுதான் வந்து CSS-ஓட ஒரு பேசிக்கான ஒரு சின்டாக்ஸ். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு எந்த டேக்கோ அந்த டேக்கோட நேம் இங்கே கொடுத்துக்கணும். அகைன் அப்புறம் வந்து இந்த ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு என்ன மாதிரியான ப்ராப்பர்ட்டி வேணுமோ அதை இங்கே கொடுத்துட்டு அதுக்கான ஒரு வேல்யூவை நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி இந்த வேல்யூஸ் எல்லாமே போக போக நான் டீட்டெயிலாக என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கோ அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ இப்போது CSS-ஐ எப்படி லிங்க் பண்ணுறது அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா,